Social Science 9th Standard English Medium History Lesson 2 Ancient Civilizations. Ancient Civilizations. This lesson studied about the ancient civilization, that means the Egyptian, the Mesopotamian, the Chinese and the Indus. The four civilizations we studied. Ancient civilizations or early civilization, பண்டைய நாகரிகங்கள். Now introduction. Urban societies that adopted complex ways of life were more organized than the early hunter-gatherer and Neolithic farming societies. அதாவது அர்பன் சொசைட்டிஸ், அதாவது சமுதாயத்தில் அதாவது மேற்கொண்ட சில வாழ்வியல் முறையில் இந்த பண்டைய நாகரிகங்கள் வேட்டையாடியும் உணவை சேகரித்தும் ஒரு குழுக்களாகவும் அவங்க வாழ்ந்திருக்காங்க. நியோலித்திக் ஃபார்மிங் சொசைட்டிஸ். அர்பன் சொசைட்டிஸ் had social stratification and well planned cities. பொதுவாக நம்ம பார்த்தோம்னா இங்கே நாகரிகம் வெல் பிளான்டு, நல்ல திட்டமிடப்பட்ட நகரங்களை கொண்டிருந்தன. எப்படி திட்டமிட்ட நகரங்கள்? ஸ்ட்ரீட் லைட்ஸ், குடிநீர் வசதியாக எல்லாம் மக்களுடைய தேவைகள் எல்லாம் நல்லா ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க. வெல் பிளான்டு சிட்டிஸ். They practiced crafts, engaged in trade and exchange, adopted science and technology and formed political organization. That means early form of state. அவங்க இந்த கிராஃப்ட், அதாவது கைவினை திறன்கள், கையால் சில பொருட்கள் அவங்க உண்டாக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, பண்டமாட்டு முறை, அந்த காலத்தில் பண்டமாட்டு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர், வணிகம் மற்றும் பண்டமாட்டு முறையில் அவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அறிவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அம்சங்கள் இதெல்லாம் அந்த காலத்திலே அவங்கள்ட்ட இருந்திருக்கு. Hence, the term civilization is used to distinguish them from the early forms of societies. However, they should not be considered superior to other forms of societies, since each culture or civilization had its own unique features. அதாவது நாகரிகம் என்ற சொல் பொதுவாக பண்டைய சமூக அமைப்பிலிருந்து பிரித்து காட்டக்கூடிய ஒரு சொல் நாகரிகம். இந்த நாகரிகம் முந்தைய காலத்தில் பல சமூகங்களை கொண்டதுனாலும் எப்படி உயர்வானவர்கள் என்று நம்ம சொல்லிவிட முடியாது. அதான் சொல்லுது ஏர்லி ஃபார்ம்ஸ் ஆஃப் சொசைட்டி. ஹவவர், தே ஷுட் நாட் பி கன்சிடர்ட் சுப்பீரியர் டு அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் சொசைட்டிஸ். இல்லையா? முந்தைய சமூகங்களை விட உயர்வானவர்கள் என்று நம்ம சொல்லிவிட முடியாது. சின்ஸ் ஈச் கல்ச்சர் ஆர் சிவிலைசேஷன் ஹேட் இட்ஸ் ஓன் யூனிக் ஃபீச்சர்ஸ். அதாவது ஒவ்வொரு பண்பாடும் நாகரிகமும் எப்படி இருந்ததா தனித்த வாழ்வியல் சில கூறுகளை அவங்க பின்பற்றி அதன்படி நடந்துக்கிட்டாங்க. Now 2.1 Ancient Civilizations. Civilization is seen as an advanced, organized way of life. It instills a way of life that could be considered as an adaptation to particular environmental and cultural context. நாகரிகம்னு எடுத்துக்கூடமே, நாகரிகம்னா ஒரு முன்னேறிய அல்லது முறைப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை முன்னேற்றம், இதை குறிக்குது நாகரிகம். Cultural context. When it became necessary for large numbers of people to live in close proximity, they brought in planning, organization and specialization. அதாவது நாகரிகத்தில் நம்ம பார்த்தோம்னா அதாவது சில தகவமைப்பு என்று கருதத்தக்க ஒரு வாழ்க்கை அது எப்படியா அந்த மனிதர்களுக்கு தேவையான அதிகமான எண்ணிக்கையில் மனிதர்களுக்கு தேவையான அவசியமான சில பிளானிங், அதிலலாம்
இதில் அடங்கியிருக்கிறது. அதை திட்டமிடுதல், அது எப்படி திட்டமிடுதல், அது மட்டும் இல்லை முறைப்படுத்துதல், இதெல்லாம் அவங்களுடைய ஒரு பிளான். அதாவது செட்டில்மெண்ட் பிளான் அண்ட் லைட் அவுட் ஏ பாலிட்டி எமர்ஜ்டு. சொசைட்டி பிகேம் ஆர்கனைஸ்ட் அண்ட் ஃபுட் ப்ரொடக்ஷன் அண்ட் கிராஃப்ட் ப்ரொடக்ஷன் வேர் ரெகுலேட்டட். அதாவது அந்த திட்டமிடுறது மட்டும் இல்லை, முறைப்படுத்துதல், அது மட்டும் இல்லை பேணுதல், அவற்றெல்லாம் அவங்க என்னது தக்க வைத்துக்கிட்டாங்க. ஒரு சமூகம்னா நாகரிகம் என்பது என்னது ஒரு வடிவம் பெற தொடங்கியது. ஒரு வடிவம், அவங்களுக்குள்ள ஒரு வடிவமான ஒரு தோற்றத்தை என்னது அவங்க உருவாக்கிக்கிட்டாங்க. அதை நம்ம பார்க்கணும். As civilization began to take shape, huge buildings were built, the art of writing developed, and science and technology contributed to the betterment of society. Okay. The Egyptian, the Mesopotamian, the Chinese and the Indus were the important early civilizations. இதில் நம்ம பார்த்தோம்னா ஈஜிப்டியன் சிவிலைசேஷன், தென் மெசோபொட்டேமியன் civilization, Chinese civilization and the Indus civilization, very important early civilizations. While these civilizations flourished in certain regions, people in other parts of the world lived as hunters, gatherers and pastoralists. பொதுவாக அந்த நாகரிகங்களில் எப்படின்னா அவங்க வேட்டையாடு இருக்காங்க. ஃபஸ்ட்டு வேட்டையாடி அது மட்டும் இல்லை உணவை என்னது அவங்க சேகரித்திருக்காங்க. சேகரித்தது மட்டுமல்ல மேய்ச்சல், அதாவது பாஸ்டலிட்ஸ், மேய்ச்சல்காரர்களாகவும் என்னது அவங்க வாழ்ந்துருக்காங்க அந்த காலத்தில். த ஹண்டர்ஸ் கேதரர்ஸ் அண்ட் பாஸ்டலிட்ஸ் மெயின்டைன் தேர் ரிலேஷன்ஷிப்ஸ் வித் தி சிவிலைசேஷன்ஸ் த்ரூ இன்டராக்ஷன்ஸ். பொதுவாக இந்த வேட்டையாடுறவங்க நம்ம எடுத்துவிடாமல் வேட்டையாடுறவங்களும் உணவு சேகரிப்போம். அது மட்டும் இல்லை மேய்ச்சல் சமூகத்தினர், பாஸ்டலிட்ஸ் மேய்ச்சல் சமூகத்தினர் இந்த நாகரிகங்களோடு ஒரு அவங்களுக்குள்ள ஒரு ரிலேஷனை உருவாக்கியிருக்காங்க, இன்டராக்ஷன்ஸ். Their history is also equally important during the time of these civilizations. South India witnessed the emergence of Neolithic agro-pastoral communities and microlithic form of life by hunter-gatherers. பொதுவாக அந்த பார்த்திங்கன்னா இந்த நாகரிகங்களை தென்னிந்தியாவில் புதிய கற்கால வேளாண்மை, அதாவது டூரிங் த டைம் ஆஃப் தி சிவிலைசேஷன் சவுத் இந்தியா விட்னஸ் த எமர்ஜென்ஸ் ஆஃப் நியோலித்திக் அக்ரோ பாஸ்டரல், அதாவது புதிய கற்கால வேளாண்மை மேய்ச்சல் சமுதாயம். அது மட்டும் இல்லை நியோலித்திக் மைக்ரோலித்திக் ஃபார்ம்ஸ் ஆஃப் லைஃப் பை ஹண்டர் கேதரர்ஸ், அதாவது நுண்கருவிகள் அவங்க பயன்படுத்துகிறது, நுண்கருவிகள் அந்த வேட்டையாடுறதுக்கு. அது மட்டும் இல்லை உணவு சேகரிப்பதற்கும் அவங்களுடைய வாழ்க்கை முறையை இதில் நம்ம பார்க்குறோம். 2.2 த ஈஜிப்டியன் சிவிலைசேஷன், எகிப்திய நாகரிகம். The Egyptian civilization. As one of the oldest civilizations, the Egyptian civilization is known for its monumental architecture, agriculture, arts, sciences and crafts at a very early age. இந்த பழமையான நாகரிகங்களில் அதில் ஒன்று முக்கியமானது என்னது, ஈஜிப்தியன் சிவிலைசேஷன், எகிப்திய நாகரிகம். இதில் நம்ம பார்த்தோம்னா கட்டடக்கலை, ஆர்கிடெக்சர், அக்ரிகல்ச்சர் வேளாண்மை, கலை, அறிவியல், ஆர்ட்ஸ், சயின்சஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் கைவினை தொழில், இதெல்லாம் ரொம்ப வளர்ச்சி அடைந்த தன்மை சிறப்பானதாக இருந்திருக்கு இந்த ஈஜிப்டியன் சிவிலைசேஷனில். ஜியோகிராஃபி, ஈஜிப்ட் லைஸ் இன் த நார்த் ஈஸ்டர்ன் கார்னர் ஆஃப் த ஆப்ரிக்கன் கான்டினென்ட், அதாவது இந்த ஆப்பிரிக்கா கண்டத்தின வடகிழக்கு மூலையில் எகிப்து உள்ளது. அதாவது ஈஜிப்ட் லைஸ் இன் த நார்த் ஈஸ்டர்ன் கார்னர், வடகிழக்கு மூலை, அந்த கார்னர் ஆஃப் த ஆப்ரிக்கன் கான்டினென்ட். இட் இஸ் பவுண்டட் பை த ரெட் சி ஆன் த ஈஸ்ட் அண்ட் மெடிட்டரேனியன் சி இன் த நார்த், அதாவது செங்கடல், மத்திய தரைக்கடல் இதனால் எனது சூழப்பட்ட ஒரு பகுதி.
eastern and northern side. Egypt is irrigated by the river Nile. See the picture. இந்த பிக்சர் வந்து உங்களுக்கு எந்தெந்த நாகரிகம் எந்தெந்த இடத்துல இருக்குன்னு சொல்லி அழகாக மென்ஷன் பண்ணுது. Egypt is irrigated by the river Nile, which originates in Lake Victoria in the south and flows into the Mediterranean Sea in the north. அதாவது எகிப்து நாகரிகம் எப்படி நைல் நதியால் செழிப்படைந்த ஒரு பகுதி. இது வந்து விக்டோரியா ஏரியில் உற்பத்தியாகி எகிப்தில் பாயும் நைல் நதி மத்திய தரைக்கடலில் கலக்கிறது. மெடிட்டரேனியன் சி, மத்திய தரைக்கடல். Deserts are seen on both sides of the Nile River. Desert. இந்த எகிப்து நாகரிகத்தில் பாலைவனங்களால் சூழப்பட்ட இடமும் அதை சுற்றி இருக்குது. The Egyptian civilization depended solely upon the flow of Nile River, and hence Egypt was called the gift of Nile by the Greek historian Herodotus. நல்லா கவனிங்க, ஒன் மார்க் கொஸ்டின், வெரி இம்பார்ட்டன்ட். இந்த எகிப்து நாகரிகம் நைல் நதியின் செழிப்பை நம்பியிருந்தது. அந்த காலத்திலேயே என்னது, இந்த எகிப்து நாகரிகம் நைல் நதியின் செழிப்பை நம்பியிருந்ததுனால இந்த கிரேக்க வரலாற்றாளர், ஹிஸ் நேம் ஹெரோடோட்டஸ், இந்த எகிப்தை என்ன சொல்கிறாரு, நைல் நதியின் நன்கொடை, கிஃப்ட் ஆஃப் நைல், நைல் நதியின் நன்கொடை என்று குறிப்பிடுகிறார். த நைல் ஆல்சோ சர்வ்ட் அஸ் எ மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். இந்த நைல் நதி அதாவது எல்லா வகையிலுமே ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி ஃபார் டிரான்ஸ்போர்ட். த நைல் வேலி இஸ் வெரி ரிச் அண்ட் ஃபெர்டைல் as the river deposits fresh alluvium every year. This alluvium nurtured agriculture and helped to produce surplus of food grains, leading to the development of Egyptian civilization. The dry regions on both the sides of the Niles, however, remained deserts. அதாவது இந்த நைல் நதி எப்படி மத்திய நைல் நதி சமவெளி செழிப்பாக இருந்த பகுதியை தவிர இந்த வேளாண்மை செழித்து வளர்ந்திருந்த உபரி உற்பத்திக்கு இந்த எகிப்து நாகரிகம் மிகவும் வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்திருக்கு. இந்த நைல் நதியின் இரு பக்கங்களிலும் எப்படி இருக்கான், பாலைவனங்களால் சூழப்பட்டுள்ளது. இந்த எகிப்து கடல் வழியாக சங்ககால தமிழ்நாட்டுடன் நெருங்கிய தொடர்புலையும் அவங்க இருந்திருக்காங்க. சரி, நவ் Hyksos. The Hyksos were the rulers of the 15th dynasty of Egypt, and they were probably from West Asia. The Hyksos யாருன்னு பாருங்கள். மீனிங், இந்த எகிப்தில் 15வது வம்சத்தை, 15th dynasty 15வது வம்சத்தை சேர்ந்த ஆட்சியாளர்கள். இவர்கள் மேற்கு ஆசியாவிலேருந்து எந்த வந்திருக்கலாம் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. Persians are the people from the region of Persia, the ancient Iran. அதாவது பண்டைய காலத்தில் ஈரானை பெர்ஷியான்னு அழைச்சிருக்காங்க. அந்த ஈரான் பாரசீகத்திலிருந்து வந்தவர்கள். Greeks refers to the language and people of modern day state of Greece in Europe. அதாவது இந்த கிரேக்கம் எப்படின்னா ஐரோப்பாவில் இன்றைய கிரீஸ் நாட்டில் மக்களையும் மொழியையும் குறிப்பிடுகிறது. Now Rome refers to the ancient Roman Empire. அதாவது பண்டைய ரோமானிய பேரரசை இவர்கள் சேர்ந்தவர்கள். which had
as its capital the city of Rome in Italy. அதாவது இத்தாலி தான் என்னது ரோம் நாட்டினுடைய தலைநகரம். இந்த பேரரசின் தலைநகர் இத்தாலியில் உள்ள ரோம். நவ் ஃபெரோ சொசைட்டி அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். ஃபெரோ சொசைட்டி அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். The Egyptian king was known as the Pharaoh. Egyptian king was known as the Pharaoh. அதாவது கிங்குக்கு பேர் தான் என்னது ஃபெரோ, ஒரு அரசர். The people treated Pharaoh as a divine form. Under the Pharaoh, there was hierarchy of officials including viziers. இந்த எகிப்திய அரசர்களை நம்ம பரோன்னு அழைக்கிறோம். இந்த பரோங்கிற ஒரு தெய்வீக சக்தி இதை கொண்டவராக இருந்திருக்காரு. தெய்வீக சக்தியை கொண்டவராக இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லை, இந்த ஃபெரோனுக்கு கீழே யாரெல்லாம் இருந்திருக்காங்க? viziers. Under the pharaohs, there was a hierarchy of officers including viziers, the governors of provinces, local mayors and tax collectors. இந்த ஃபெரோ அந்த கிங்குக்கு கீழே யாரெல்லாம் இருந்திருக்காங்கன்னா விசியர்கள், ஆளுநர்கள், மேயர் மற்றும் டேக்ஸ் கலெக்டர்ஸ் வரி வசூலிக்கிறவங்க, இவங்கெல்லாம் பொறுப்பில் இருந்திருக்காங்க. The entire social system was supported by the work and production of artisans including stone cutters, masons, porters, carpenters, coppersmiths and goldsmiths, peasants and workers. அதாவது இந்த அமைப்பு முழுவதும் எப்படி இருந்திருக்கான்? அதாவது கல் வெட்டுறவங்க, தச்சர்கள், மண்பாண்டம் செய்கிறவங்க, கார்பெண்டர்ஸ் தச்சர்கள், காப்பர் ஸ்மித்ஸ் அண்ட் கோல்ட் ஸ்மித்ஸ் தங்க வேலை செய்கிறவங்க, விவசாய கூலி செய்கிறவங்க, செம்பை வைத்து சில கருவிகளை செய்கிறவங்க, இவங்க எல்லாம் அந்த அந்த உழைப்பில் ரொம்ப தாங்கி பிடித்து அந்த காலத்தில் அப்படி இருந்திருக்காங்க. Land belonged to the king and was assigned to the officials. Slavery was not common, but captives were used as slaves. அதாவது நிலம் தான் என்னது அரசருக்கு சொந்தம். ரொம்ப நிலம் இருக்கும் அவருக்கு அரசருக்கு. அதில் அதிகாரிகளுக்கு சில இது பிரித்து கொடுக்கப்பட்டிருக்குது. பொதுவாக அடிமை முறை இல்லைன்னு வச்சுக்கூடமே, ஸ்லேவ்ஸ்னால் அடிமை. இந்த அடிமை முறை இல்லைனாலுமே சிறைப்பிடிக்கப்பட்டவர்களை அடிமையாக வச்சுருக்காங்க. பட் கேப்டிவ்ஸ் வேர் யூஸ்ட் ஆஸ் ஸ்லேவ்ஸ். சிறைப்பிடிக்கப்பட்டவர்களை அடிமைகளாக என்னது அவங்க பயன்படுத்தியிருக்காங்க, யூஸ் பண்ணியிருக்காங்க. நவ் விசியர்ஸ் were the high officials who administered territories under the direction of the pharaohs. இந்த விசிறிகள் யாருன்னு பார்க்குறோம்? அதாவது மாகாணங்களை ஆளும் ஒரு பெரிய நிர்வாகி, திறமை மிக்கவர்கள், ஹை அஃபிஷியல்ஸ். The Egyptians believed in life after death. Therefore, they preserved the dead body. The art of preserving the dead body is known as mummification. Pyramids and tombs were built to preserve the body of pharaohs. பொதுவாக எகிப்தியர்கள் வந்து மரணத்திற்கு பிறகும் வாழ்வு இருப்பதாக அவங்க என்னது நம்பி இருந்திருக்காங்க. எனவே அவர்கள் இறந்தவர்கள் உடலை எப்படியா பதப்படுத்தி வைத்திருக்காங்க, டெட் பாடியை பதப்படுத்தி வைத்திருந்தாங்களாம். அப்படி பதப்படுத்தி வைத்திருக்கும் முறைக்கு தான் என்னது மம்மிஃபிகேஷன். Pyramids and tombs were built to preserve the body of pharaohs. இந்த பரோக்களின் உடலை பாதுகாக்க பிரமிடுகளையும் சமாதிகள் என்னது அவங்க அந்த காலத்தில் என்னது கட்டியிருக்காங்க. The famous Egyptian pharaoh Tutankhamun, who ruled from 1332 to 1322 BC, tomb which a rich variety of offerings is located near
லக்ஸார் இன் ஈஜிப்ட். லக்ஸார் இன் ஈஜிப்ட். பொதுவாக இந்த பல்வேறு விலையுயர்ந்த சில உலக புகழ்பெற்ற எகிப்திய அந்த அந்த பரோன் டூடன்காம், அதாவது 1332 முதல் 1322 வரை என்னது கிறிஸ்துவுக்கு முன், பிசி, பிஃபோர் கிரைஸ்ட். அந்த சமாதியில் அரசர்களின் பள்ளத்தாக்கு என்னது இருந்திருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். த மாஸ்க் ஆஃப் ஹிஸ் மம்மி மேட் ஆஃப் கோல்ட் அண்ட் டெக்கரேட்டட் வித் ப்ரிசியஸ் ஸ்டோன்ஸ் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஆர்டிஃபேக்ட் ஆஃப் த ஈஜிப்தியன் சிவிலைசேஷன். அதாவது அந்த பல்வேறு விலையுயர்ந்த கற்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. அதாவது ப்ரிசியஸ் ஸ்டோன்ஸ், விலையுயர்ந்த கற்கள். இது எகிப்திய நாகத்தின் முக்கியமான செய்பொருளாகும். ஆர்டிஃபேக்ட் ஆஃப் த ஈஜிப்தியன் civilization, important artifact. Now listen, mummies of Egypt. The preserved dead body is called the mummy. I have already told that. The Egyptians had the tradition of preserving the dead bodies using natron salt, a combination of sodium carbonate and sodium bicarbonate. The preservation process is called mummification. அதாவது பதப்படுத்தப்பட்ட இறந்த உடல் தான் என்னது மம்மின்னு அழைக்கப்படுகிறது. இவ்வாறு இறந்தவர்களின் உடல்களை இந்த சோடியம் கார்பனேட், சோடியம் பைகார்பனேட் இதை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நாட்ரான் உப்பு, அதாவது நாட்ரான் சால்ட் என்ற ஒரு வகை உப்பை என்னது வைத்து பாதுகாக்கும் வழக்கம் எகிப்தியரிடையே என்னது அந்த காலத்தில் இருந்திருக்கு. அதை பாதுகாக்கிறதுக்கு நேட்ரான் சால்ட் இதான் இந்த பாக்ஸில் நம்ம பார்க்குறோம். த ப்ரிசர்வேஷன் ப்ராசஸ் கால்டு மம்மிஃபிகேஷன். ஆஃப்டர் 40 days when the salt absorbed all the moisture, the body was filled with sawdust and wrapped with strips of linen cloth and covered with a fabric. The body was stored in a stone coffin called sarcophagus. அதாவது இவ்வாறு பாதுகாக்கப்பட்ட இந்த உடல் 40 நாட்களுக்கு பிறகு உப்பு உடலின் ஈரப்பதம் அனைத்தையும் உறிஞ்சிய பிறகு அதை ஒரு மரத்தூளால் நிரப்புறாங்க. மரத்தூளால் நிரப்பி filled with sawdust and wrapped with strips of linen cloth. இந்த லீனியன் கிளாத், அதாவது லீனியன் துண்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம், அதை வச்சு சுற்றி துணியால் மூடி என்னது வைத்திருக்காங்க. த பாடி வாஸ் ஸ்டோர்ட் இன் எ ஸ்டோன் கோஃபின் கால்ட் சர்கோஃபேகஸ். அதாவது சர்கோஃபேகஸ் எனப்படும் ஒரு கல்லாலான சவப்பெட்டியில் என்னது அந்த காலத்தில் இந்த டெட் பாடியை பாதுகாத்திருக்காங்க எகிப்திய மக்கள். Now agriculture and trade. வேளாண்மை மற்றும் வணிகம். The Egyptians cultivated wheat, barley, millets, vegetables, fruits, papyrus and cotton. இந்த எகிப்தியர்கள் எதெல்லாம் பயிர் செய்தாங்கன்னு பார்த்தோம்னா கோதுமை, பார்லி, மில்லட்ஸ் தானியங்கள், வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், பேப்பிரஸ்னால் ஒரு காகித பயிர், பேப்பிரஸ், அண்ட் காட்டன் பருத்தி. Papyrus was used for making rope mats, sandals, and later for producing paper. இந்த காகித நாணல், அதாவது இந்த பயிர், இது எதுக்குன்னா பாய், செருப்பு செய்யவும், அது மட்டும் இல்லை காகிதம் செய்யவும் என்னது பயன்படுத்தியிருக்காங்க. ப்ரொடியூசிங் பேப்பர். They domesticated cattle, sheep, goat and pigs and hunted wild animals. இவங்க மாடுகள், செம்மறி ஆடுகள், வெள்ளாடுகள், பன்றிகள் இவங்களாம் என்னது அந்த காலத்தில் என்னது வளர்த்துருக்காங்க. அது மட்டும் இல்லை வைல்ட் அனிமல்ஸ், கொடிய விலங்குகள், காட்டு விலங்குகளை என்னது வேட்டையாடி இருக்காங்க.
இதெல்லாம் நம்ம இதில் பார்க்குறோம். ஹண்டட் வைல்ட் அனிமல்ஸ். தே ஹேட் பெட்ஸ் சச் அஸ் டாக்ஸ், கேட்ஸ் அண்ட் மங்கீஸ். இவங்க வந்து நாய்கள், பூனைகள், குரங்குகள் போன்ற செல்ல பிராணிகளையும் நிறுத்திருக்காங்க, பெட் அனிமல்ஸ் வளர்த்துருக்காங்க. The Egyptians had trade relations with Lebanon, Crete, Phoenicia, Palestine and Syria. இந்த எகிப்தியர்கள் லெபனான், கிரீஸ், பொனிசியா, பாலஸ்தீன் அதாவது பாலஸ்தீனம், சிரியா போன்ற நாடுகளுடன் எனது வாணிப தொடர்பு கொண்டு வந்திருக்காங்க. அவங்களுடைய முக்கியமான வாணிபம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கோல்டு, சில்வர் அண்ட் ஐவரி வேர் இம்போர்ட்டட் அண்ட் தே அக்யூட் த லாப்பிஸ் லசூலி, எ ப்ரிசியஸ் ஸ்டோன் ஆஃப் ப்ளூஷ் கலர் ஃப்ரம் ஆப்கானிஸ்தான். இவங்க வந்து தங்கம், வெள்ளி, தந்தம் இதெல்லாம் இறக்குமதி செஞ்சுருக்காங்க. இந்த இதில் முக்கியமானது லாபிஸ் லசூலி, லாபிஸ் லசூலி எ ப்ரிசியஸ் ஸ்டோன். இது வந்து வைடூரிய கல் அப்படின்னு சொல்லலாம். ப்ரிசியஸ் ஸ்டோன், வைடூரிய கல். இது எங்கேருந்து பெற்றாங்கன்னா ஃப்ரம் ஆப்கானிஸ்தான், ஆப்கானிஸ்தான்லேருந்து பெற்றிருக்காங்க. ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர், கலை மற்றும் கட்டடக்கலை. The Egyptians excelled in art and architecture. Their writing is also a form of art. Numerous sculptures, painting and carvings attest to the artistic skills of the Egyptians. எகிப்தியர்கள் கட்டடக்கலை மற்றும் கலைகள் இதில் ரொம்ப பெயர் பெற்றவங்க. அவங்க எழுத்து முறை அப்படின்னு நம்ம சொல்லணும்னா சித்திரை வடிவில் இருந்து வந்துள்ளது. இன்னும் பார்க்க, their writing is also a form of art. அது எப்படியா, அதாவது சிற்பங்கள், ஓவியங்கள், படைப்புகள் இதெல்லாம் சான்றாக விளங்குது. ஸ்கல்ப்சர்ஸ், பெயிண்டிங்ஸ் அண்ட் carvings attest to the artistic skills of the Egyptians. The pyramids are massive monuments built as tombs of mourning to the pharaoh. The great pyramids near Cairo are known as the Giza pyramids. அதாவது பரோக்களின் சமாதி, இந்த டாம் சமாதி கட்டப்பட்ட பிரமாண்டமான நினைவு சின்னங்களை நம்ம இது பிரமிடுன்னு சொல்கிறோம். பிரமிடு இது எப்படின்னா, கெய்ரோ ஒரு நாடு, கெய்ரோவுக்கு பக்கத்தில் உள்ள அருகில் உள்ள பிரமிடுகள் என்னது, கிசா பிரமிடுகள், அதாவது கிசா பிரமிட்ஸ். த கிரேட் பிரமிட்ஸ் நியர் கெய்ரோ ஆர் நோன் as the கிசா பிரமிட்ஸ். கெய்ரோவுக்கு அருகிலுள்ள பிரமிடுகள் என்னது, கிசா பிரமிடுகள் என்று அழைக்கப்படுகிறது. த கிரேட் ஸ்பிங்ஸ் ஆஃப் கிசா, அதாவது ஸ்பிங்ஸ் இது வந்து சிலை சிங்கம், அதாவது சிங்கம் போன்ற அந்த சிலை, அதாவது உடல் மனித முகம் கொண்ட ஒரு சுண்ணாம்புக்கல், அதை நம்ம பார்க்குறோம். த கிரேட் ஸ்பிங்ஸ் ஆஃப் கிசா இஸ் எ மேசிவ் limestone image of a lion with a human head. It is dated to the time of Pharaoh Khafre. It is one of the largest sculptures of the world and measures 73 meters in length and 20 meters in height. அதாவது சிங்க உடலும் மனித முகமும் பட்ட ஒரு லைம்ஸ்டோன் சுண்ணாம்புக்கல் படிமம். இது வந்து 73 மீட்டர் நீளம், 20 மீட்டர் உயரம் கொண்டது. இது வந்து உலகின் உயரமான சிற்பங்கள் ஒன்று என்று கருதப்படுகிறது. அதான் லார்ஜஸ்ட் ஸ்கல்ப்சர் ஆஃப் த வேர்ல்ட் அண்ட் மெஷர்ஸ் 73 meters in length and 20 meters in height. See the pictures. Now religion அவங்க என்ன மதத்தை ஃபாலோ பண்ணுறாங்கன்னு சொல்லி இதெல்லாம் பார்க்குறோம். The Egyptians practiced polytheism. Ammon, Re, Seth, Thoth, Horus and Anubis are some of the gods of Egyptians. Very important question, 2 marks question. எகிப்தியர்கள் பல தெய்வ கொள்கைகளை கடைபிடித்தனர். என்னென்ன தெய்வம்? Now
Amon, Re, Seth, Thoth, Horus, Anubis. Some of the important major gods of Egyptians. They worshipped many gods, but the sun god Re was the predominant one. இதில் ரொம்ப முக்கியமான சூரிய கடவுளான ரே தான் எனது முதன்மையான கடவுளை அவங்க வணங்கியிருக்காங்க. லேட்டர் ஆன் த சன் காட் வாஸ் கால்ட் அமோன். கடைசியாக நம்ம பார்த்தோம்னா இந்த கடவுள் அமோன் என்று அழைக்கப்பட்டிருக்கு. ஃபிலாசபி, சயின்ஸ் அண்ட் லிட்ரேச்சர், அதாவது தத்துவமும் அறிவியல் மற்றும் இலக்கியங்களை பற்றி இதை நம்ம பார்க்குறோம். எகிப்திய நாகரிகம், ஈஜிப்தியன் சிவிலைசேஷன். The Egyptian civilization excelled in science, literature, philosophy, astronomy, mathematics and the measurement system. இந்த எகிப்திய நாட்டில் நம்ம பார்த்தோம்னா அறிவியல், இலக்கியம், தத்துவம், அது மட்டும் இல்லை கணிதம், அளவீடு முறைகள் இதெல்லாம் என்னது அவங்க சிறந்து விளங்கியிருக்காங்க. அதில் முக்கியமாக நம்ம பார்த்தோம்னா sundial, water clock and glass were developed by the Egyptians. இதில் நம்ம பார்த்தோம்னா சூரிய கடிகாரம், நீர் கடிகாரம், கண்ணாடி, அதாவது சூரிய கடிகாரம், வாட்டர் கிளாக் நீர் கடிகாரம், அது மட்டும் இல்லை கண்ணாடி கிளாஸ் were developed by the Egyptians. இதை அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. They devised solar calendar that consisted of 20 months of the 30 days each, with 5 days added to the end of year. அவங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா சூரியனை அடிப்படையாக வைத்து ஒரு நாட்காட்டியை அவங்க உருவாக்கியிருக்காங்க. அதில் 30 நாட்கள் கொண்ட 12 மாதங்கள், அதான் 30 நாட்கள் கொண்ட 12 மாதங்கள், 12 months of the 30 days each, with 5 days added to the end of a year. This calendar was introduced as early as 4200 BC. அதாவது 4200லேயே என்னது கிமு, அதாவது பிசி, பிஃபோர் கிரைஸ்ட், அப்போவே அவங்க உருவாக்கியிருக்காங்க. Literary works included treatises on mathematics, astronomy, medicine, magic and religion. The Egyptians also distinguished themselves in painting, art, sculpture, pottery, music and weaving. இந்த எகிப்திய நாயகத்தில் நம்ம பார்த்தோம்னா இவங்க இலக்கிய படைப்புகளில் என்னதெல்லாம் கணிதம், ஆஸ்ட்ரானமி வானவியல், மெடிசின் மருத்துவம், அது மட்டும் இல்லை மேஜிக், ரிலிஜன் மதம், இவங்களெல்லாம் இதெல்லாம் ரொம்ப குறித்து எழுதப்பட்டவர்களும் சில முக்கியமான ஒன்று. அது மட்டும் இல்லை எகிப்தியர்கள் எப்படி இருந்தாங்களாம், ஓவியம் தீட்டுறதில்ல, சிற்பங்களை உருவாக்குறதில், மட்பாண்டம் செய்கிறதில் இதில் சிறந்து விளங்கியிருக்காங்க. மியூசிக் அண்ட் வீவிங், இசை மற்றும் நெசவு, வீவிங்னா துணி நெய்கிறது, இதிலே அவங்க சிறந்து விளங்கியிருக்கிறாங்க. Ancient Egyptian gods. Picture ancient Egyptian gods. Now writing system, எழுத்து முறை, writing system. The Egyptians are well known for their writing system. Their form of writing is known as hieroglyphic. இந்த எகிப்தியர்கள் அந்த எழுத்து முறையில் ரொம்ப புகழ்பெற்று விளங்கியிருக்காங்க. இவங்களுடைய எழுத்து எப்படியா, ஹைரோகிளிஃபிக், அதாவது சித்திரை முறை எழுத்து. தமிழில் சொல்ல போனோம்னா சித்திர எழுத்து முறை என்று அழைக்கப்படுகிறது. Hieroglyphic was used in the inscriptions on seals and other objects. இந்த எழுத்து முறை நினைவு சின்னங்களில் உள்ள முத்திரை மற்றும் இதர பொருட்களில் என்னது பயன்படுத்துகிறாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
The hieratic and another form of writing was used for common purposes. This form of writing used a pictogram based system. Pictogram based system. இது வந்து பிக்டோகிராம்னு இழைக்கப்படுகிறது. இந்த பிக்டோகிராம் வந்து எப்படியா சித்திர எழுத்து வடிவம். சித்திர எழுத்து வடிவம். It was developed around 3000 BC and many texts and books were written using this script. Now this instrument is on display in the British Museum, London. இந்த எழுத்தை பயன்படுத்தி இவங்க ஏராளமான புத்தகங்களும் பிரதிகளும் அந்த காலத்தில் எழுதியிருக்காங்க. இது இப்போ எங்கே இருக்குன்னா லண்டனில் உள்ள அருங்காட்சியகத்தில் காட்சிக்கு அங்கே வைக்கப்பட்டுள்ளது. See the picture, hieroglyphic script. Now characteristics and contributions of the Egyptian civilization. The Egyptians developed a solar calendar system. Very important questions. Characteristics and contributions of the Egyptian civilization. அதாவது எகிப்திய நாகரிகத்தின் தன்மைகளும் பங்களிப்பும். Important question. First point, the Egyptians developed a solar calendar system. எகிப்தியர்கள் சூரியனை அடிப்படையாக கொண்ட நாட்காட்டியை உருவாக்குனாங்க. The pyramids and their designs show their mathematical and surveying skills. பிரமிடுகளும் அவற்றின் வடிவமைப்பும் கணித திறன்களை வெளிப்படுத்துகிறது. Third point, hieroglyphic writing system. அதாவது ஹைரோகிராஃபிக் எழுத்து முறை. The system attests to their skills in handling symbols. அதாவது இந்த எழுத்து முறை அவர்களின் குறியீடுகளை பயன்படுத்தும் திறனை காட்டுகிறது. Fourth, preservation of human body in the form of mummies. இந்த இறந்த உடல்களை பாதுகாப்பது மற்றும் மம்மிகளுக்கு மற்றொரு முக்கியமான ஒரு பங்களிப்பு கொடுக்கிறது. preservation of human body in the form of mummies. Last, they applied innovation in the use of science and technology. அதாவது அறிவியல் தொழில்நுட்பம் இதெல்லாம் புது முயற்சி அவங்க மேற்கொண்டு இருக்காங்க. Do you know, very important, the word paper comes from papyrus. அந்த காலத்தில் பேப்பர் என்று சொல் எதுலேருந்து வந்ததான்? பேப்பிரஸ் என்ற ஒரு தாவரத்தின் பெயரிலிருந்து வந்தது. The Egyptians wrote on the leaves of a plant called papyrus, a kind of reed which grew on the banks of Nile. இந்த காகிதம் நைல் நதி அருகில் வளர்ந்த ஒரு முக்கியமான ஒரு தாவரத்திலேருந்து வந்தது. அதனால தான் இதுக்கு இந்த பெயர். எகிப்தியர்கள் காகித நாணல் என்ற தாவர தண்டிலிருந்து தாள்களை தயாரித்தனர். 2.3, the Mesopotamian civilizations. Now the Mesopotamian civilizations. Mesopotamia refers to the region of Iraq and Kuwait in West Asia. Several kingdoms emerged around the city-states of this region from the early 3rd millennium BC. The Sumerian, Akkadian, Babylonian and Assyrian civilizations flourished in Mesopotamia. இந்த மெசோபொட்டாமியா மேற்காசியில் உள்ள ஈராக், குவைத் பகுதிகளை குறிக்கிறது. ஈராக், குவைத் இது ஆசியா கண்டத்தில் உள்ள ஒரு நாடுகள். மெசோபொட்டாமியா பகுதிகளை குறிக்கிறது. இது எப்படின்னா 3வது 1000 ஆண்டின் துவக்கத்திலேருந்து இந்த மெசோபொட்டாமியன் சிவிலைசேஷன் உருவாக்கப்பட்டுள்ளது. இப்போ இதில் பொதுவாக பார்த்தோம்னா சுமேரியன்ஸ், அக்காடியன், பாபிலோனியன் அண்ட் அசிரியன், அதாவது சுமேரியர்கள், அக்கதியர்கள்,
பாபிலோனியர்கள், அசிரியர்கள் போன்ற நாகரிகங்கள் தலை தோங்கின. ஃப்ளோரிஸ்ட் சிவிலைசேஷன்ஸ் ஃப்ளோரிஸ்ட் இன் மெசபடோமியன்ஸ். ஜியோகிராஃபி. In the Greek language, meso means in between. அதாவது கிரேக்க மொழியில் மெசோனா நடுவில் என்ன பெயர், in between. And Potamus means river. அதாவது போட்டமோஸ்னா ஆறு, ரிவர் என்று பெயர். The Euphrates and Tigris flow here and drain into the Persian Gulf. In such this area is in between two rivers, it is known as Mesopotamia. அதான் பாருங்கள், இங்கு பாயும் ஆறுகள் என்ன ஆறுகளாம்? யூஃப்ரட்டிஸ், டைக்ரிஸ். இந்த நதிகள் இந்த வளைகுடாவில் ஒன்றுக்கொன்று 2 ஆறுகளுக்கு இடையில் இருப்பதால், இந்த 2 ஆறுகள் ஓடுது, இந்த 2 ஆறுகளுக்கிடையே இருப்பதால் இந்த மெசபடோமியா என அழைக்கப்படுகிறது. அதான் நம்ம இதில் பார்க்குறோம். The northern part of the Mesopotamia is known as Assyria and the southern part is called Babylonia. மெசபடோமியின் வடபகுதி அசிரியா என்று அழைக்கப்படுகிறது. அப்போ தென்பகுதிக்கு பேர் பாபிலோனியா. நவ் சுமேரியன்ஸ். The Sumerians. The oldest civilization in Mesopotamia belonged to the Sumerians. அதாவது மெசபடோமியின் பழமையான நாகரிகம் சுமேரியர்களுடைய நாகரிகம். The Sumerians were the contemporaries of the people of Indus and the Egyptian civilizations. அதாவது சிந்துவெளி மற்றும் எகிப்திய நாகரிகங்களின் அந்த காலத்தில் இவர்கள் அனைவரும் ஒருவரோடொருவர் வணிக தொடர்பு கொண்டிருந்தார்களாம். அந்த காலத்தில் வாணிகத்துக்காக ஒருத்தருக்கொத்தர் இவங்களுக்குள்ள ஒரு லிங்க் இருந்திருக்கு. இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். These civilizations had trade connections. அதான் the Sumerians settled lower Tigris Valley around 5000 to 4000 BC. They were believed to have originated from Central Asia. They founded many cities and Nippur was one of the important cities. இவங்க ஆசியாவிலேருந்து வந்ததாகவும் இதில் நம்ம பார்க்குறோம். அவர்கள் பல நகரங்களையும் உருவாக்கியிருக்காங்க. இதில் முக்கியமான நகரம் நிப்பூர் சிட்டிஸ். They developed the cuneiform writing system. This is important, one more question. They developed the cuneiform writing system. During the early phase of the Sumerian civilization, kings acted as chief priests. Their political domination came to an end by 2450 BC. அதாவது இந்த நிப்பூர் என்பது ஒரு முக்கியமான நகரம்னு சொன்னேன், நகரம்னு. அவர்கள் கியூனிஃபார்ம் என்ற முக்கோணொடிவ எழுத்து முறையை உருவாக்கியிருக்காங்க. கியூனிஃபார்ம் ரைட்டிங் சிஸ்டம். இந்த சுமேரிய நாகரிகத்தின் தொடக்க காலத்தில் அரசர்களே தலைமை மத குருக்களாக இருந்திருக்காங்க. இவர்களை அரசியல் ஆதிக்கம் கிறிஸ்துவுக்கு முன் பிசி கிமு 2450 வாக்கில் முடிவுக்கு வந்தது என்று நம்ம இதில் பார்க்குறோம். நெக்ஸ்ட் த அக்காடியன்ஸ். Now the class is over. We will see the next class.